2004 வந்து இது 6 அணிகளாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அடுத்ததாக ஏன்னா ஹாங்காங் அண்ட் யுஏஇ இரு அணிகள் வந்து ஒன்றாக சேர்றாங்க. ஸ்ரீலங்கா திரும்பவும் வந்து ஹோம்ல வந்து விளையாடும்போது கப் அடிக்கிறாங்க 2004ல. 2008 பாகிஸ்தான்ல நடக்குது. ஒரு ஹை ஸ்கோரிங் எடிஷன்னு சொல்லலாம் 2008 பொறுத்தவரைக்கும். நிறைய ஹை ஸ்கோர்ஸ் பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் அந்த T20 எராலாம் ஸ்டார்ட் ஆன டைம்ங்கிறனால ஸ்கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு 20, 30 ரன், 40 ரன் எக்ஸ்ட்ரா போற மேட்சஸ் ஆவரேஜா நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸ்ரீலங்கா ஃபைனல்ஸ்ல இந்தியாவை தோக்கடிச்சாங்க. 2010 ஸ்ரீலங்கால நடக்குது. இந்தியா திரும்பவும் ஸ்ட்ராங்கா உள்ள வராங்க. தோனி தலைமையில ஸ்ரீலங்காவை அடிச்சு திரும்பவும் கப் அடிக்கிறாங்க. சோ இது எப்பவுமே இந்த ஏசியா கப்ன்றது இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா தாங்க, இந்த பாகிஸ்தான்லாம் சும்மா காச்சுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டோர்னமெண்டா தான் அமைஞ்சிருக்கு. சரி, பல முறை அடிச்சிட்டாங்கப்பா இந்த இந்தியா, இதுக்கப்புறம் நம்ம கம்பேக் கொடுக்குற டைம் நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது இந்தியாவோட ஸ்ரீலங்காவோட நான் வரேன்னு சொல்லி ஹோஸ்டிங் நேஷனான 2012ல பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் தடவையா ஃபைனல்ஸை ரீச் பண்றாங்க. ஹோம்ல அதுவும் அவங்க அந்த லாஸ்ட் பால் த்ரில்லர்ல போய் பாகிஸ்தான் கிட்ட தோத்து போறாங்க. அதன் மூலமா பங்களாதேஷ் அந்த கப்பை ஜெயிக்க முடியாம மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோட வெளியே போறாங்க. 2014ல மீண்டும் பங்களாதேஷ் நடக்குது. ஸ்ரீலங்கா அன்பீட்டனா போய் அவங்களுடைய 5வது டைட்டிலை ஃபைனல்ஸ்ல அடிச்சிடுறாங்க.